இது மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்து அந்த கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதில் 32 ஆண்டு காலமாக அங்கு வைகோவின் சேனாதிபதியாக இருந்த தமக்கு துரோகி பட்டம் சுமத்தப்பட்டதற்கு எதிராக நீதி கேட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் நடத்தப் போவதாக மல்லை சத்யா அறிவித்திருக்கிறார். சிலப்பதிகார மூதுரை போல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பதை வைகோவே உணரும் வகையில் இந்த நீதி கேட்கும் போராட்டம் இருக்கும் என்றும் மல்லை சத்யா அறிவித்திருக்கிறார். இது சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை இந்த மக்களிடம் நீதி கேட்கும் அடையாள உண்ணாவிரதம் நடத்தப்படும் என்றும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா இன்று அறிவித்திருக்கிறார். அதிமுகவில் ஓபிஎஸ் செய்த தர்ம யுத்தம் போல மதிமுகவில் மல்லை சத்யாவின் தர்ம யுத்தம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது. கடந்த பல மாதங்களாகவே மதிமுகவில் மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் பின்னர் சமரசம் செய்து வைத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் ஏற்பட்ட மதிமுகவின் சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மல்லை சத்யா புறக்கணிக்கப்பட்ட நிலையில் விடுதலை புலிகளின் தளபதி மாச்சையாவுடன் ஒப்பிட்டு துரோகி என மல்லை சத்யாவை வைகோ கூறியது அவருக்கு மிகவும் வேதனை அளித்தது என்று கண்ணீர் மல்க அவர் பல்வேறு ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளித்தார். இந்த சூழ்நிலையில் மதிமுகவில் துரோகி என தம்மை பட்டம் சூட்டியது நியாயம்தானா என்று நீதி கேட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக மல்லை சத்யா அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.